ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான, ரொம்ப நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்க நானும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, நாங்க லாஸ்ட் வீக் கேரளாக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இது வந்து வெக்கேஷன் ட்ரிப் கிடையாது, ஜஸ்ட் இது ஃபேமிலி ட்ரிப் தான். எங்க வீட்டுல குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கேரளா எர்ணாகுளம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நாங்க வந்து டேரக்டா வந்து நாங்க எங்க கோசிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கதான் நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த குட்டி பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ 29th அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனா நாங்க ஆயுஷமத்துக்கும் போக முடியல. அதனால நாங்க பர்த்டே செலிப்ரேஷன் கண்டிப்பா போகணும்னு பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். காலையில ஃபுல்லா போயிட்டு இறங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குழந்தை கூட கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளியே கிளம்பிட்டோம். காலையில வந்து இறங்கி அதுக்கப்புறம் சோட்டானி கரை போயிட்டு இருக்கோம். சோட்டானி கரை அப்படியே நாங்க 4 பேரும் போயிட்டு இருக்கோம். தூங்கிட்ட நேற்று நைட் அந்த டயர்ல சம்பதி தூங்கிட்டா, அது அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இப்ப சோட்டானிக்கல் டெம்பிள் பார்க்கலாம். சோட்டானிக்கல் பகவதி அம்மன் டெம்பிள் பாத்தீங்கன்னா எர்ணாகுளம்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் இருக்கு. இந்த கோவில நம்ம வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம கேப்ல போறதுனாலும் போகலாம். கேப்ல போனீங்கன்னா உங்களுக்கு தோராயமா ஒரு 500 ரூபாய்க்குள்ள வருங்க. 450 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். நாங்க போனது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ், வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ்ல போயிருந்தோம். அங்க போயிட்டு நாங்க செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கோவில். எப்படி கேரளால குருவாயூர் ஃபேமஸ், சபரிமலை ஃபேமஸ், இல்ல அனந்த பத்மநாப சுவாமி கோவில் ஃபேமஸ், அது மாதிரி நம்ம சோட்டானிக்கரை பகவதி அம்மனும் இது வந்து ஃபேமஸான டெம்பிள் தான். இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியும் நமக்கு நாராயணனும் ஒன்னா காட்சி தருவாங்க. இந்த அதனாலதான் மக்கள் எல்லாம் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லாம ஒரே மாதிரி நம்ம இந்த கோஷத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா 2 அம்பாலும் சுவாமியும் 2 பேரும் நமக்கு வந்து நமக்கு காசு கொடுப்பாங்கிற ஐதீகம். அப்படியே நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஆபீஸ் இருக்கு. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திங்ஸ் மிஸ் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்னு அங்க இருக்கு. நம்ம கோவில்ல பத்தி ஓப்பன்ல இருக்கா, டைமிங்ஸ் என்னன்னு கேட்டுக்கலாம். கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாத்தீங்கன்னா தேவஸ்தான கவுண்டர் இருக்கு. இங்க வந்து நம்ம அர்ச்சனை கோயில ஸ்பெஷல் பூஜை ஏதாவது பண்ணணும், அதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகும்போது அரௌண்ட் வந்து ஒரு 11:30 ஆச்சு. நல்ல கூட்டமா இருந்தது அன்னைக்கு கோவில் போகும்போது. ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜை நடக்கும். மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அலங்காரத்திலையும், மத்தியானம் உச்சிக்கால பூஜையில வந்து லட்சுமி அலங்காரத்திலையும், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா துர்காவோட அலங்காரத்திலையும் நமக்கு வந்து சுவாமி இருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க கோவில்ல. அது இல்லாம நாங்க போகும்போது ஆஃப்டர்நூன் போகும்போது நாங்க மகாலட்சுமி அலங்காரம் பார்த்தோம். 11:30க்கு முன்னாடி நட சாத்திட்டாங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி 12:10க்கு வந்து கோவில் ரீஓபன் ஆச்சு அந்த உள்ள. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு இருக்கோம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸோட சைட்ல காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா துலாபாரம் கோவில் சுவாமிக்கு ஆப்போசிட்லயே துலாபாரம் வச்சிருக்காங்க. துலாபாரம் வேண்டுதல் இருக்கிறவங்க துலாபாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மனநோயால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த கோவில வந்து வழிபடும் போது பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து செய்ய பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா வந்து ரிலீஃப் ஆகுது, அந்த நோய் வந்து குணமாகுதுங்களா சொல்லப்படுது. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே வந்து குருதி பூஜைன்னு சொல்லிட்டு கீழ்காவுல பண்ணுவாங்க. இந்த கீழ்காவுல வந்து ஈவினிங் வந்து துர்கா அலங்காரத்துல வந்து அம்பாளுக்கு வந்து குங்குமம் கரைச்சு அந்த அபிஷேகம் பார்க்கும்போது அந்த நோய் எல்லாமே மனநோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா அந்த ரிலீஃபா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய கூட்டம் வந்திருந்தது. பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு வந்தபோது இந்த கோயிலும் வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்கதான் பஜன் பண்ணிட்டு இருக்காங்க.
கோவில் அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் அப்படியே கேப்ல ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ நான் கேரளா வேற எங்கெல்லாம் போனேன், நான் என்ன பண்ணேங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.